கவியரசு கண்ணதாசன் விழாவுக்கு வருகிறது சிறப்பு சேர்த்திருக்கிற எங்கள் விழிச்சுடரில் வெளிச்சங்களுக்கு காரணமாக இருக்கிற அண்ணன் கவிச்சுடர் அவர்களுக்கு வணக்கத்தை அன்போடு தெரிவித்துள்ளோம். சற்று முன்பு ஒரு பாடல் பாடப்பட்டது, ரோஜா மலரே ராஜகுமாரி என்று. ரோஜா மலர் ராஜகுமாரி, அம்மா அழகிய ராணி, செட்டிநாட்டு செண்பகப்பூ, கவியரசரால் அப்படி பாராட்டப்பட்ட கவியரசருடைய புகழை நாங்களெல்லாம் கல்லூரியில் படித்த காலத்திலேயே அவருடைய இனிய குரலால் பாடி பேசியும் உலகெங்கும் இருக்கிற தமிழர்களிடத்திலே கவியரசரை கொண்டு சென்ற வணக்கத்திற்குரிய அம்மா சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டையினுடைய புகழ்மிக்க ஆதீனம் நவத்திரு தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் அவர்களுக்கும், எங்களுடைய மூத்த கவிஞர் ஐயா மூப்பா அவர்களுக்கும், தமிழகம் முழுக்க பட்டிமன்றங்களில் வலம் வருகிற அன்பு நண்பர் புதுக்கோட்டை தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் முனைவர் மகாசுந்தர் அவர்களுக்கும், இன்றைக்கு விருதினை பெறப்போகிற கவியரசர் அவர்களுடைய என்சைக்ளோபீடியா யார் என்று கேட்டால் காவேரி மைந்தன் தான் என்று சொல்கிற அளவிற்கு, ஒருவேளை காவேரி வெற்றி போனாலும் காவேரி மைந்தனுடைய சிந்தனைகளும் அறிவும் ஆற்றலும் வற்றி போகாது என்கிற அளவிற்கு கவியரசருடைய எந்த பாடலை கேட்டாலும் அந்த பாடலின் அதிசயங்களை, அந்த பாடலின் வியப்புகளை, அந்த பாடலுக்கு பின்னணியில் இருக்கிற செய்திகளை விரல் நுனியில் வைத்திருக்கிற காவேரி மைந்தன் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக எங்களை எல்லாம் அழைத்து இந்த மேடையிலே அமர வைத்து அழகு பார்க்கிற விராலிமலையினுடைய அடையாளமாக இருக்கிற மூத்த பத்திரிகையாளர் பூபாரன் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பெருமைக்குரிய விராலிமலையினுடைய பெருமைக்குரிய சூடான் தேசத்தினுடைய இந்தியாவினுடைய அம்பாசிடர் திரு SD மூர்த்தி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு வணக்கத்தையும், விவேகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் என்னுடைய குடும்ப நண்பர் வெல்கம் மோகன் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரர் துரைமணி அவர்களுக்கும், இனிய நண்பர் புதுக்கோட்டையிலிருந்து வருகின்றிருக்கிற செல்வராஜ் அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விராலிமலை ஒன்றிய செயலாளர் எங்களுடைய அன்பு சகோதரர் இளங்குமரன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கத்தை மிகுந்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் இந்த இசைக்குழுவினருக்கு எங்களுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு 10 பாட்டு பாடினாங்க. நாங்கள் உட்கார்ந்துக்கிறப்ப பிபி இல்லை, சுகர் இல்லை, நோய் இல்லை, இதே மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தா உடம்புல எந்த நோயும் வராது, கவியரசர் என்கிற மருத்துவர் நம்மளை காப்பாற்றி விடுவார் என்கிற தைரியத்தில் அந்த அருமையான இசையை வழங்கிய இசைக்குழுவினருக்கு நம்முடைய நன்றி. ஒரு நல்ல நிகழ்வினை நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக கவிதாயினி கல்பனா கணேசன் அவர்கள் ரொம்ப செய்திகளை, ஒவ்வொருவரை பற்றிய நிறைய செய்திகளை தேர்ந்தெடுத்து பேசுறாங்க. கவியரசர் அவர்களுடைய பற்றிய ஒரு கவிதையோடு, ஒரு தொடக்க உரையோடு அந்த கவிச்சுடர் அவர்கள் இந்த நிகழ்வை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். உலகிலேயே மிக அதிவேகமாக பாடலை புனையக்கூடியவர் என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு பெயர் உண்டு. நீங்க ஒரு இசையை குறிப்ப சொன்னீங்கன்னா அந்த இசை குறிப்புக்கு இவ்வளவு வேகமாக எழுதக்கூடிய ஒரு கவிஞர் இந்த உலகத்தில் இல்லை என்கிற அளவிற்கு கவியரசர் கண்ணதாசன் அவ்வளவு விரைவாக பாடல்களை புனையக்கூடியவர் என்கிற பெருமை உண்டு. அப்படிப்பட்ட இன்னொரு பெருமை இன்னொருவருக்கு உண்டு, அது இளையராஜா அவர்களுக்கு உண்டு. உலகிலேயே மிக அதிவேகமாக இசை குறிப்பை எழுதக்கூடிய ஒரு இசை வல்லுநர் இசை ஞானி இளையராஜா. அதை உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளில் இருக்கிற இசையமைப்பாளர்கள் போற்றி பாராட்டுகிற ஒரு இசையமைப்பாளர் இளையராஜா. கண்ணதாசன் அவர்கள் தான் இளையராஜா அவர்களை பற்றி பேசுகிற போது அவரை பற்றி இந்த குறிப்பை சொல்கிறார். இளையராஜா அவர்கள் பேசுகிற போது
எத்தனையோ கவிஞர்களிடத்திலே நான் பணியாற்றுகிறேன். ஆனால் கவியரசரை போல இப்படி சொன்ன மாத்திரத்திலேயே பாடலை தருகிறவர் வேறு யாரும் இல்லை என்கிற ஒரு பெருமையை இசைஞானி இளையராஜா எல்லா நாடுகளிலும் சொல்லி வருகிறார். சிறுகுடல்பட்டி புதுக்கோட்டைக்கு எவ்வளவு விருந்தினர்கள் வந்தாலும் அவர்கள் பார்க்க விரும்புகிற இடம் கண்ணதாசன் பிறந்த ஒரு நாங்கள் தான் அவங்களை அழைத்து கொண்டு போவோம். அது கூடல் பட்டி அல்ல, அது பாடல் பட்டி. அது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் முடிப்பாங்களே, அது ஒரு பாடல் பட்டி. அப்படிப்பட்ட கவியரசருக்கு விழா எடுக்கிற இந்த நிகழ்வை பார்க்கிற போது நான் என்ன யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றால், இதே போன்ற ஒரு பெரிய நிகழ்வை புதுக்கோட்டையிலே எடுக்க வேண்டும். ஆனால் கவிச்சுடர் தலைமையிலே மூப்பா அவர்கள், மகாஸ்தர் அவர்கள், நாங்கள் எல்லாம் இணைந்து புதுக்கோட்டையிலே பெரிய விழாவை காவேரி மைந்தனை அழைத்து இசைக்குழுவினரை அழைத்து இந்த விழாவை எடுக்க வேண்டும். நான் காரில் வரும்போது யோசிச்சுட்டு வந்தேன், அண்ணன் கவிச்சுடருக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்? எனக்குள் நிறைந்த கவியரசர் அப்படின்னு கொடுக்கலாம். எனக்குள்ள நிறைந்த கவியரசர் எப்படி வர்றாரு அப்படிங்கிற தலைப்பெல்லாம் யோசிச்சுட்டு வந்தோம். இதற்கு என்ன புதுக்கோட்டையில இவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தணுங்கிற ஒரு எண்ணத்தை யார் விதைத்தான்னா, விராலிமலையில பூபாலன் அவர்களும் காவேரி மைந்தன் அவர்களும் இந்த எண்ணத்தை எங்களுக்குள்ள விதைத்தார். காரணம், ஒரு கவிஞர்களை வாழும் காலத்திலேயே கொண்டாடி விடுகிற ஒரு பழக்கம் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இடம் தென்றல் என்ற பாட்டனை கேட்டிருக்கேன். இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் ஆஃப் நேச்சர்னு யாரை சொல்றாங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த்தை சொல்றாங்க. வேர்ட்ஸ்வொர்த்தை தான் இயற்கையின் கவிஞன் அப்படிங்கிறாங்க. வேர்ட்ஸ்வொர்த்தை இயற்கையின் கவிஞர் என்று சொன்னவர்கள் அவர்கள் கண்ணதாசனை பற்றி தெரியாதவர்கள் என்று நான் நினைத்துக் கொள்வேன். தெரிந்திருந்தால் உண்மையிலேயே பாயிண்ட் ஆஃப் நேச்சர் யார் என்று கேட்டால் கவியரசர் தான். அவர் தான் இயற்கையை பற்றி ஒரு நதியில விளையாடி கொடியில தலை சீவுகிற கற்பனையை அவர் தான் கொண்டு வந்தார். அப்படி காதல் கவிதைகளை நிறைய எழுதுகிறவர் ஷெல்லி என்று ஆங்கிலத்திலே அவரைத்தான் கொண்டாடுவார். ஷெல்லி போல ஒரு காதல் கவிதையை எழுத முடியாது. என்னுடைய ஆங்கில பேராசிரியர் டாக்டர் கே செல்லப்பன் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கில துறை தலைவராக இருந்தார். அவர் சொல்லுவார், அவர் எல்லா உலக இலக்கியங்களையும் படித்தவர், எல்லா உலக கவிஞர்களையும் அறிந்தவர். அந்த கவிஞர்களுடைய கவிதைகளை மொழிபெயர்ப்பவர் டாக்டர் கே செல்லப்பன். அவர் ஒரு முறை ஒரு கூட்டத்திலே குறிப்பிட்டார், உலகின் மிகச்சிறந்த காதல் கவிதை என்று நான் எதை சொல்வேன் என்றால் என்று ஒரு பெரிய அரங்கத்திலே ஒரு உரையாற்றுகிறார். பல்கலைக்கழகத்தில் எல்லாரும் ஆர்வமா சீட்டுக்கு முன்னால வந்து கேட்கிறாங்க, ஏன்னா உலகத்துல அவ்வளவு கவிதைகள் படித்தவர் செல்லப்பன். எதை சொல்ல போறாருன்னு, உலகின் மிகச்சிறந்த காதல் கவிதை என்பது கவியரசர் கண்ணதாசன் எழுதிய நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்கிற ஒரு வரிதான். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா கவிஞர்களையும் பின்னுக்கு தள்ளுகிற பெரிய ஆற்றலை கவியரசர் கண்ணதாசன் வைத்திருக்கிறார். அவர் கடற்கரையில், சென்னை கடற்கரையில் வேலை வெட்டி இல்லாத காலத்தில், எந்த பணிகளும் கிடைக்காத காலத்தில் மணலில் உட்கார்ந்து அப்படி யோசித்து, வானத்தை பார்த்து யோசித்ததையெல்லாம் பின்னால் நான் கவிதையாக்கிறேன் என்று அவரே எழுதுகிறார். அவருடைய வனவாசமாக இருந்தாலும் சரி, அவருடைய எந்த வாசமாக இருந்தாலும் அது ஒரு கவிதை வாசம் வீசிக்கொண்டே இருக்கு. அவருடைய வாழ்நாள் முழுக்க 54 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு காலத்தில் இவ்வளவையும் படைத்து காவேரி மைந்தன் குறிப்பிட்டதை போல தற்கொலைக்கு போன வாலியை தடுத்து நிறுத்தி 5 தலைமுறைக்கு எழுத வைத்தார். அதற்கு பிறகு வாலி 5 தலைமுறைக்கு எழுதுகிறார். இப்போதைக்கு உள்ள அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார், கபிலனுக்கு முதற்கொண்டு வாலி எழுதுகிறார், அதுக்கு இணையா எழுதுகிறார். இப்ப அந்த அளவுக்கு எழுதக்கூடிய ஒருவரை ஒரு பாட்டு தடுத்து நிறுத்திவிட்டது. ஒரு பாட்டு, அந்த தற்கொலைக்கு நிறுத்திய ஒரு பாடலை புனைந்த கவியரசர் அவர்கள். இன்னைக்கு நிறைய பாட்டை நம்ம கேட்டோம்னா தற்கொலைக்கு தூண்டுகிறது, இச்சைக்கு தூண்டுகிறது, நம்மளுடைய ஒழுக்கத்தை உடைக்க பார்க்கிறது, நம்மளுடைய கட்டமைப்பை உடைக்க பார்த்து வேறு மாதிரி நம்மளுடைய சிந்தனைகளை சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானாடோன்னு ஒரு பாட்டை கேட்டுட்டோம்னா அந்த ரத்தத்தை வேற மாதிரி பண்ணுது. இங்க பார்த்துதான் 12 நாள் பேசிட்டு தான் அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு,
எதுக்கு அந்த ரத்தம்? அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? உனக்கு எதுக்கு வீடு? நீ கோழையா இருந்தீங்கன்னா உனக்கு எதுக்குடா வீடு? நீ அடிமையா இருந்தீங்கன்னா உனக்கு எதுக்கு ரத்தம்? இதுதான் உலகினுடைய மிகப்பெரிய தத்துவம். மாமேதைகள் உலகத்தில் எழுதிய ஒரு தத்துவத்தை ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒரு கவியரசர் எழுதி நமக்கு கொடுத்ததைத்தான் நாம் இன்றும் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கும் பல பேருடைய இரவுகள் கண்ணதாசனால் தான் இன்றைக்கு நிம்மதியாக உறங்க முடியும். பல பேருடைய செவிகளுக்கு கண்ணதாசன் தான் வற்றாத ஜீவ நதியை பாய்ச்சி கொண்டே இருக்கிறார். இன்னும் பழைய பாடல்களை கேட்டு கேட்டுதான் நாம் உயிர்ப்போடு இருக்கிறோம். பழைய பாடல்களை கேட்டு கேட்டுதான் இந்த மனம் அலை அலையாய் இருக்கிற கொலையை தூண்டுவதற்கு இருக்கிற மனம் கூட மென்மையாக மாறுவதற்கு கண்ணதாசனுடைய பாடல்கள் தான் காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அவரை பற்றிய ஒரு அருமையான விழாவை இங்கே எடுக்கிறீர்கள். அதை பற்றி எழுதணும், அதை பற்றி பேசணும், அதை பற்றி நிறைய உரையாட வேண்டும் என்று கேட்டால் காலங்கள் நிறைய இருக்கும். ஒரு பெரிய கலைவாணி இங்கே அமர்ந்திருக்கிறார், ஒரு பெரிய கலைவாணர் இங்கே அமர்ந்திருக்கிறார். அண்ணன் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்கள். எப்படி கண்ணதாசனை நான் அதிவிரைவாக பாடலுக்கு சந்தத்துக்கு இசை எழுதுவார் என்று சொன்னேனோ, நினைத்த மாத்திரத்தில் இந்த இடத்துல இந்த பேப்பரை நீங்க ஒரு வெள்ளை காகிதத்தையும் ஒரு 10 பக்கத்தை கொடுத்து ஒரு பேனாவை கொடுத்தீங்கன்னா உட்கார்ந்து அந்த இடத்திலிருந்து இங்கு வருவதற்குள் மரபு கவிதையை சத்தம் மாறாமல் எழுதி முடித்து விடுகிற ஆற்றல் கவிஞர் அவர்களுக்கு. அதையே நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய கவிதையை கூட ஒரு சொல் மாறாமல் இந்த மேடையிலே சொல்லக்கூடிய ஆற்றலையும் அவர் பெற்றிருப்பார். கண்ணதாசனுடைய பாடல்களைத்தான் அவருடைய வாகனத்திலே கேட்டுக்கொண்டே போவார். கண்ணதாசன் பற்றிய பல செய்திகளை அவர் சொல்ல சொல்ல சுவையாக கேட்கக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறோம். அதே போல அம்மா சரஸ்வதி அவர்கள், நாங்கள் எல்லாம் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் புதுக்கோட்டையில் அம்மா எங்கே பேசுறாங்கன்னு ஓடி போயிட்டு அந்த குரலையும் அந்த பாடலையும் கேட்டு அது அப்படியே மயங்கி அந்த மயக்கத்திலேயே வீட்டுக்கு போன காலங்கள் நிறைய உண்டு. காரணம் என்னவென்று கேட்டால் கண்ணதாசனை எல்லாரும் பேசி நாம் கேட்டுவிட முடியாது, அதை சொல்பவர்கள் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவராகத்தான் இன்றைக்கு அம்மா சரஸ்வதி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவராக தமிழகத்தில் வாழும் ஒரு மிகப்பெரிய சொத்து கவியரசரை எல்லா இடங்களிலும் கொண்டு செல்கிற ஒரு மிகப்பெரிய பணியினை காவேரி மைந்தன் செய்து கொண்டிருக்கிறார். காவேரி மைந்தனுடைய பணி அளப்பரியது. எப்ப பேசினாலும் கண்ணதாசன் தான். நீங்க கண்ணதாசன் பிளாட்டை போட்டிருக்கிறவர்னே எனக்கு இப்பதான் தெரியும். கண்ணதாசன் ஏதாவது ஒன்று இருந்தா காவேரி மைந்தன் உள்ள போயிடுவாரு அப்படின்ட்டு கண்ணதாசனுக்குள்ளேயே உள்ள போனவர், கண்ணதாசனை தனக்குள் வைத்துக் கொண்டிருப்பவர். அப்படி உருவ மாறியதை போல எதை எடுத்தாலும் எந்த பாட்டை நானும் அவரிடத்தில் 3வது மேடையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த இடத்துல இந்த 3 மேடைகளிலும் நான் பார்த்த அதிசயம், கண்ணதாசன் எந்த பாட்டை நீங்கள் கேட்டாலும் அந்த பாட்டினுடைய பின்னணி, அந்த பாட்டினுடைய சுவாரஸ்யமான செய்திகளை, அந்த பாட்டு இசையமைக்கப்பட்ட விதத்தை, அந்த பாட்டு எழுதப்படுகிற போது இசையமைப்பாளர் சொன்ன கருத்தை, அந்த பாட்டு எழுதப்பட்ட போது கவியரசருக்கும் பிறருக்கும் உண்டான சொல்லாடலை, இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு அந்த பாட்டுக்கு மேலும் சுவை சேர்க்கிற ஒரு பெரும் பணியினை காவேரி மைந்தன் செய்துள்ளது. மதிராஜ் என்கிற ஒரு எழுத்தாளருடைய நூல் ஒன்று இடத்தில் இருக்கிறது. காலமெல்லாம் கண்ணதாசன் என்கிற ஒரு நூல் இருக்கு. அதிலே ஒரு பாடலை போட்டு அந்த சுவையான செய்திகளை அவர் பகிர்ந்திருப்பார். ஆனால் அதுல ஒரு துளிதான் பகிர்ந்திருப்பார். ஆனால் இவர் கடல் போல செய்திகளை காவேரி மைந்தன் கொண்டு வந்து தருகிறார். காவேரி மைந்தனுடைய காலை பொழுது பூபார நாள் விடுகிறது என்கிற செய்தியை கேட்டு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில் வருகின்றிருக்கிற எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கத்தை மகிழ்ச்சியை சொல்லி, கவியரசருடைய விழாவிற்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்திய உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி பாராட்டி வணங்கி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.